வணக்கம், வெல்கம் டு கோவா சித்ரா சேகர் ரெசிபி. இன்றைக்கி நாம் ரொம்ப புதுவிதமான மீன் குழம்பு ஒன்று செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து இது மாதிரி ஒரு கப் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து குழம்பு தாளிக்கல, இதை வந்து நல்லா எல்லாத்தையும் வறுத்துட்டு ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். இது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் தான் இதுவும் நம்ம செய்கிறோம். இதே வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் அரைச்சி பண்ணுவாங்க, அது ஒரு மெத்தடு. இன்றைக்கி செய்யறது வந்து ஒரு விழுது மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பா தாளிக்க போகிறோம். இப்போ அந்த பூண்டை சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு 10 நம்பர் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தக்காளி வந்து 3 எடுத்திருக்கேன், அதையும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா 3/4 பாகத்துக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம். இதுக்கப்புறம் மல்லித்தூள் அது வந்து 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 3ஐயும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம். இப்போது ஃபைனலாக புளி தண்ணி திக்கு பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஒரு சின்ன எலுமிச்சம் அளவு சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம இதில் 3 தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிட்டோம் 2 நிமிஷம். இதுவே பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு எப்படி இருக்குமோ அந்த ஃபார்மில் இருக்குது. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினோடனே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக வரும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு 3 டீஸ்பூன் சமையல் எண்ணெய், 3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ குழம்பு தாளிக்கிற வடகம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காரக்குழம்பு இந்த மாதிரி மீன் குழம்புக்கெலாம் தாளிக்கிறது, அதாவது குழம்பு தாளிக்கிற வடகம்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கணும். சின்னதாக ஒரு வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் இது மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் சேர்க்கறது. நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி ஹாட் வாட்டர் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போயுமே சமைக்கும்போது ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிக்கிட்டு சமைச்சிங்கன்னா கலந்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக வரும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா உங்களுக்கு அந்த நல்லா ஆல்ரெடி நம்ம வதக்கியிருக்கோம், ரொம்ப நேரம் ஆகாது. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் மீன் சேர்த்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. நல்லா அந்த வதக்கி சேர்த்ததுனால எண்ணெய்லாம் நல்லா அழகாக மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அதில் மீன் சேர்த்துடலாம். மீன் வந்து நான் 1/2 kg சங்கரா மீன் எடுத்திருக்கேன், அதை இப்போ நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். இப்போ மீனெல்லாம் குழம்புல சேர்த்துட்டோம். மீன் சேர்த்ததும் எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுறணும். இப்போ இது ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். மீன் நல்லா வேகணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கரண்டி போட்டிங்கன்னா மீன் உடஞ்சிரும். இது மாதிரி ஃப்ளாட்டாக உள்ள இதாக கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா மீன் உடையாது. இந்த மாதிரி நீங்கள் சைடில்
இப்படி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்லது. மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இது வந்து காரம், புளிப்பு, உப்பு எல்லாத்தையும் நல்லா சமன்படுத்தி கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து இப்போ ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சேன்னா போதும். எப்பயுமே தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சிம்மில் வச்சுக்கிட்டு ஃபைனலாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சீ ஃபுட் எல்லாத்துக்குமே கருவேப்பிலை தான் உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும். இப்போ நம்ம டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். மீன் குழம்பு நல்லா அருமையாக டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப புதுவிதமான மெத்தடில் இதை செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்றதை கமெண்ட்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.